தேவனுடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கொலேசியர் 2:1-2 வசனங்கள். உங்களுக்காகவும் லயோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலேசிய சபை விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை இந்த கடிதத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறார். இவைகளை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. என்ன ஞாபகம் வருகிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள் என்கிற வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுதெல்லாம் அந்த வார்த்தைக்கு ஏற்ப அப்போஸ்தலனுடைய பவுல் இப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்பதை அறிகிற பொழுது நிச்சயமாக அது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், விசுவாசிகளுடைய வாழ்க்கை, அவருடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே பவுலுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த 2ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அந்த காலங்களிலே வாழ்ந்த விசுவாசிகளாகிய அவர்கள் அன்புக்கும் தேவனுடைய கிருபைக்கும் உரியவர்களாக காணப்பட்டார்கள். காரணம், அவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, பாடுகள் இருந்தது, நெருக்கங்கள் இருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் அவைகளை விட்டு எல்லா வகையிலுமே கிறிஸ்து இயேசுவை நோக்கி ஓடக்கூடியவர்களாக, கிறிஸ்துவுக்காக வைராக்கிய வாஞ்ச வாழக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல போராட்டத்தை போராடக்கூடியவர்களாக இருக்கிறபடினாலே உங்கள் இருதயம் இந்த வரக்கூடிய போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்கு உங்கள் இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2ஆவதாக அவர் சொல்லுகிறார், அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் அன்பினாலே இணைக்கப்பட்டு சங்கிலியைப் போல அவர்கள் என்ன செய்ய இணைக்கப்பட்டு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தொடர்புடையவர்களாக, ஒருவருக்கொருவர் தாங்கக்கூடியவர்களாக, ஜெபத்திலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு வருகிற போராட்டங்களை பகிர்ந்து கொண்டு அவைகளிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று சொல்லி இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக, அவர் ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்பட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட இணைப்போடு கூட வாழ வேண்டும் என்பதை பவுல் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த இணைப்பு என்பது எந்த காலத்திலும் யாராலும் தடுக்க முடியாததாய் காணப்படும். ஆகவே கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாஞ்சை வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆறுதலும் தேறுதலும் இப்படிப்பட்ட கிறிஸ்துவுடைய இணைப்பும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாகவே அவர்கள் வெற்றி பெற முடியும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், அறிந்தவராக இவைகளை எழுதுகிறார். 3ஆவதாக அவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிதாவுக்கும் குமாரன இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய இந்த மெய்யான அன்பு, இந்த மெய்யான கிருபையை அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அந்த பூரண நிச்சயம் அவர்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஒரு நாள் நிச்சயமாக நாம் தேவனை பார்ப்போம். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசு நம்மை முன்குறித்து தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். எப்பேற்பட்ட பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் கைவிடாதவராக, நம்மை அரவணைக்கக்கூடியவராக, நம்மை வழிநடத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்து வாழ வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த பூரண நிச்சயம் என்பது ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு காரியம். இன்னைக்கு நமக்கும் அது அவசியமா இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாக, அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக மகிமையாக சாட்சியாக வாழ இந்த வேத வசனங்கள் நம்மை தேற்றும் என்பதிலே சந்தேகமில்லை. அது மாத்திரமல்ல, அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற விசுவாசிகள் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக காணப்பட்டு அவருடைய உண்மையாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, எல்லா விதத்திலும் எல்லா ஐஸ்வர்யத்திலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வளர்ந்திருக்க வேண்டும், பெருகி இருக்க வேண்டும். ஆவியிலும், அன்பிலும்,
விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இப்படிப்பட்ட நல்ல குணங்களினாலே நிறைந்தவளாக காணப்பட வேண்டியது அவசியம் என்பதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் வாழுகிற இந்த பொல்லாத உலகத்திலே நமக்கும் போராட்டம் உண்டு. ஆனாலும் நமக்கு இந்த வேதவசனம் ஆறுதல் படுத்தி நம்மையும் இப்படிப்பட்ட ஒரு தேர்தலோடு நடத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அன்போடு, ஐக்கியத்தோடு, விசுவாசத்தோடு நாமும் என்ன செய்யணும்? கிறிஸ்து இயேசுவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்து தேவநாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த தேவனுடைய நாமம் என்றும் என்றும் சதா காலங்களில் மகிமைப்பட நமக்கு உதவி செய்ய அது வல்லமையா இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென்.